விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அதாவது இந்த புத்தாண்டை முன்னிட்டு நமது அண்ணன் இங்குள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இனிப்பு மற்றும் உணவுப் பொருட்களை வழங்க வந்திருக்கிறார். அனைவரும் இருந்து உணவு அருந்திவிட்டு போகுமாறு தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டேய் தம்பி, ஊத்துறா, அண்ணன் நல்லா சாம்பாரை ஊத்துறா. என்னடா நின்று பார்த்துனுக்கிற, எதுவுமே பண்ண மாட்டேற. ஊத்துறா, அந்த இதெல்லாம் எடுத்து வைடா, பொரியல் கிரியல் எல்லாத்தையும் எடுத்து வைடா. அண்ணே, அது எங்களுக்கு 12 மணிக்கெலாம் சாப்பாடு கொடுக்கணுண்ணே. மணி 3 ஆகுதுண்ணே. அட, இவன் வேற 12 3ன்னுக்குறான். என்றைக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கு தான் யாராவது ஒரு ஆள் வந்து இங்கே பார்க்குறாங்க. நல்ல சாப்பாடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. முதல்ல நம்ம சாப்பிட்லாம்டா, அப்புறம் கொடுக்கலாம்டா. புரியுதா? அண்ணே, இப்போ நீ போறியால உன்னை அடிச்சு அனுப்பிட்டா. சரி, இங்கே வாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, தண்ணியா? இங்கே வாங்க. வேற என்ன வேணும்? ஓ, வடையா? அதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே. இங்கே வாப்பா, இங்கே வாப்பா. என்ன பார்க்குற? இதுவும் வேணாமா? வேற என்னதான் வேணும் உனக்கு? சாப்பாடு. இங்கே வா, சாப்பாடு தானே வேணும். இங்கே வா, என் பையனை கூட்டினு வாங்கப்பா. இங்கே வா.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம டீமுக்கு இன்னொரு புது ஃப்ரெண்டு வந்திருக்காரு. இந்த வர வருஷத்தில் நாங்கள் சொல்ல வர்றது ஒன்று தான். மூளை வளர்ச்சி இல்லாதவங்கன்றது வெறும் மூளைக்கு மட்டும்தான், அவங்க உணர்வுகளுக்கோ அவங்க உடம்புகளுக்கோ கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுனா அவங்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் உங்கள் குழந்தைங்கள அவங்க கூட விளையாட அலோவ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைனா ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் உண்டு. இதுவே அவங்க வளர்ந்தா வளர 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 யாருக்குமே இதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் கிடையாது. அவங்களே ரோட்டில் அமைச்சிடுறது. இதனால் எத்தனை பேர் ரோட்டில் பிச்சை எடுக்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வளர்க்கும் போதே உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. அவங்களும் நம்மள ஒரு ஆள் தான். ஜெய்ஹிந்த். இந்த 2017 நான் ஒரு இதாக வச்சுருக்கேன். அதாவது 6 அறிவனுக்கு இருக்கிறவனுக்கு கூட புத்தி கிடையாது. ரோட்டில் அப்படியே இருந்தால் அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகிறான். ஆனால் உண்மையான மனிதன் தான் அதை கல்லை எடுத்து வைக்கிறான். நான் சொல்கிறவர் அவங்கள தான். அவங்களுக்கு அந்த பேரெல்லாம் வைக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களாம் உண்மையான மனிதர்கள். அப்புறம் கை இல்லாதவங்க விளையாடும் போதோ யாருமே சேர்த்துக்காத போதும் இவன் என் மேலே விளையாடுன்னு சொன்னது பியூட்டிஃபுல். அது மாதிரி ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு குழந்தை இவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் யூ, நோ வேர்ட்ஸ், எக்ஸலன்ட். அதாவது மாஸ்டர் ஊனம் அப்படிங்கிறாங்க. இது கூட இந்த ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன் ஆட்டிசம் அப்படிங்கிறது கூட ஒரு ஊனம் தான். உடலில் ஏதாச்சும் ஒரு உறுப்பு இல்லைன்னா அது ஊனம் அப்படிங்கிறோம். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தால் ஊனம் அப்படிங்கிறோம். ஆனால் மனசுங்கிறதும் ஒரு உடல் உறுப்பு தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மனசு இல்லாதவனும் உண்மையிலேயே அந்த மனசு சரியில்லைன்னா அவனும் ஊனமுற்றவன் தான், உண்மையை சொல்லணும்னா. சரி, இது மெசேஜ்லாம் விட்டுரும். மாஸ்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், குழந்தைங்களா உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரிஞ்சுது நான் சொல்லட்டுமா? 2017 டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது யூனிவர்சல். அது எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாருமே ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை கொடுத்து, உங்களுக்கு நல்ல கை கால் கொடுத்து, உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா கொடுத்த கடவுளுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடந்த நல்லதுங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கடவுள்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்காக செய்வார். இது உங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்கும் அப்படி தான். ஓகே, எஸ் டேட் டக்கர். யுவராஜ், என்ன சொல்கிறது தெரியல யுவராஜ். நான் மெசேஜ் தாண்டி நான் உன்னை பற்றி நான் யோசிக்கிறேன். எப்படி இந்த மாதிரிலாம் கான்செப்ட் நீ யோசிக்கிற அப்படின்ட்டு. நீ அன்றைக்கி மீட்டிங்கில் பேசும்போதே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவன் எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான், அவன் டான்ஸு இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணுவான், இவன் எப்படி சென்டிமெண்டலாக யோசிக்கிறான். சான்ஸே இல்லை யுவராஜ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ யுவராஜ். என்ன ஒரு விஷயம்னா, நார்மல் டான்ஸரை கூட நடிக்க வச்சுருக்கேன். அவன் டான்ஸரை தான் அப்பப்போ பார்த்துருக்கேன். ஆனால் பயங்கரமாக நடிச்சிருக்கான் அவன். பேர் தெரியல எனக்கு. ஹோல் டீமுக்கு சான்ஸே இல்லை. சூப்பர். அதே மாதிரி எனக்கு அவர் பார்த்து எனக்கே அடிக்கணும் போல இருந்துச்சு அந்த கேரக்டர். ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக போனேன். சீரியஸாக ஸ்டார்டிங்லேருந்து பயங்கரமான வில்லனிக் ஃபேஸ் இருக்குது. அந்த கேரக்டர் செலெக்ஷனும் சரி, நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சதும் சூப்பர். ஆல் தி பெஸ்ட்.